உனக்கு தான் வேணா அப்பா கேளு, நான் வாங்கி தரேன். புரியுதா? அதை விட்டு அசிங்கமா புடிங்க திக்க கூடாது. மானத்தை வாங்காத. அப்புறம் உன் கால சூடு வச்சிருக்க. சூடு பயமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு பிறக்க வேண்டிய குழந்தை கிட்ட பேச வேண்டிய டயலாக். அதை விட்டுட்டு இந்த கோட்டா கிட்ட போய் பேசுறீங்களே, எல்லாம் என் தலை எழுத்து. ஏய் கௌசி, நீ சும்மா இருக்கியா? நான் டீ குடிச்சு வரேன். யோ மாதவா, மறுபடியுமா? இது யாருன்னு தெரியலையே. யாருங்க? என்ன? யோ மாதவா, உங்க அம்மாவுக்கு என்ன வெறி பிடிச்சு போச்சா? ஏங்க ஏங்கவா டெய்லி 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு உங்க அம்மா கெலும்பு வாங்கி போடியா? ஹலோ, என்ன 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 விஷயம்? என்ன விஷயமா? என்ன முறைக்கிற? நான் முறைக்கணும், நீ முறைக்கிற? என் பொண்ணு கைய பாருமா. ஐயோ, எந்த பண்ணாட பரதேசி வெறி பிடிச்ச நாய் அது இந்த அளவுக்கு கடிச்சு வச்சது? அதான் அந்த பொம்பளதான். இந்த வயசுல உங்க அம்மா செய்யற காரியமா இது? சின்ன பசங்க கூட அறிவா நடந்துக்கிறாங்க. கெடா மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த பொம்பளை போய் இப்படி கடிச்சு வச்சிருக்குது. சார் 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 கோச்சுக்காதீங்க சார். இனிமே இப்படி நடக்காம பாத்துங்க சார். இனிமே நடக்காதா? இப்ப நடந்ததுக்கு என்ன பதில் சொல்ற? அது இந்த புடி கோச்சு புடி. இத செலவு வச்சுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஃபர்தரா ஏதாவது செலவாச்சுனா கூட என்கிட்ட சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். இந்த ஒரு தடவை மனுஷன் சார் மாதவா, சாரி ஏதோ உன் மூஞ்சிக்காக இந்த அம்மாவை விட்டுட்டு போறேன். நாளை பின்ன இந்த பொம்பளைய வெளியில பார்த்தா கல்லால அடிச்சு காலை உடைச்சிருவாமா. வாமா நீ. ஐயோ பேபி, ஏன் இப்படி மானத்தை வாங்கி என்ன அசிங்கப்படுத்துற? உன்னால வெளியே தெருவில் தலை காட்ட முடியல. என் ப்ரொஃபஷன் அவன் வந்து காரி துப்பிட்டு அசிங்கப்படுத்த போறான். என்ன பண்ணு பேபி? என்னங்க, உங்க அம்மா போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஐயோ, இவ தொல்லை தாங்க முடியல. நான் என்ன பண்ணுவேன்? என்ன போன் எடுக்க மாட்டானே? டாடி, ஐயோ டாடி சீக்கிரம் வாங்க. என்ன பேபி? என்ன வேணும்? ஐயோ டாடி, எனக்கு இந்த குச்சி எடுத்து கொடு, நான் விளையாட போறேன். ஐயோ குச்சியா? அது பில்லர் எடுத்தா பில்டிங் தலைவல விழுந்துரும். நீ இப்ப எடுத்து கொடுக்கலன்னா நான் பிச்சு காவு. எடுக்க முடியாது பேபி. அது என்னால ஒண்ணுமே முடியலங்க. ஒரு மாதிரி படபடன்னு வருது, தலையெல்லாம் சுத்துது, வாமிட் வர மாதிரி இரு இருக்கு. இருக்கு கோசி, ஹாஸ்பிடல் கூட்டி போறேன். இரு. ஐயோ டாடி, மம்மிக்கு என்ன? ஐயோ, முதல்ல இவங்க இங்க இருந்து போ சொல்லுங்க. கோசி. இருந்தால எனக்கு டார்ச்சரா ஏ இருக்கு. மம்மி, இனிமே ஏதாவது நீ பேசுனேன்னு வெச்சுக்கோ, உன் மேல விழுந்து நான் சாவடிச்சிடுவேன். பாருங்க பாருங்க டாடி, என்ன டார்ச்சர் சொல்றா. உன்னை டார்ச்சர்னு சொல்லாம பின்ன கதகளி டான்ஸ் என்ன சொல்ல முடியும்? நான் டான்ஸ் ஆடுவேன் டாடி, டான்ஸ் ஆடுவேன். ஏய், நீ கதகளி கத்துக்கலனாலும் பரவாயில்லை, என்ன எட்டி வச்சு களி ஆக்கிடாத. பேபி மம்மி பாவமா, இருமா ப்ளீஸ் மா. குட் கேர்ள் நீ. குட் கேர்ள். இரு 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 இரு. மம்மி மம்மி, நீ பாப்பா மேல தாச்சிக்கணும். டேய் கொலம்பஸ். சொல்லுங்க பாஸ். எங்க இருக்க? இங்க தான் இருக்கேன் பாஸ். நீ உடனே கிளம்பிங்க. அதான் இங்க வந்துட்டேன். அப்புறம் என்ன உடனே கிளம்பி வந்துட்டீங்க? ஆமா, என்ன அர்ஜென்ட் பாஸ்? கோசல ஹாஸ்பிடல் கூட்டி போறோம். நான் போயிட்டு வந்துட்டுமா? ஏண்டா ஏன் அழற? பாஸ், உங்க வைஃப் ஹாஸ்பிடல் கூட்டி போறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்களே பாஸ். யூ ஆர் ரியலி கிரேட் பாஸ். அதே தூக்குறீங்க, அதே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்ட. அப்புறம் என்ன பாஸ்? நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு வரோம். அது வரைக்கும் இங்க இருந்து பேபி பாத்துக்க சொல்ல வரேன். ஐயோ அம்மா, நான் வரல. ஐயா புடுங்க பாஸ். உங்க அம்மாவை பாத்துக்கிறதும் தண்டவாளத்துல தலை வைக்கிறதும் ஒண்ணுதான் பாஸ். ப்ளீஸ் 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 கௌசல்யா ரொம்ப முடியல. நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறா ப்ளீஸ். பேபி தனியா விட்டு போனா அக்கம் பக்கத்துல பிரச்சனை பண்ணவாடா ப்ளீஸ். கொஞ்ச நேரம் பாத்துக்கலாம் ப்ளீஸ். பாஸ் பாஸ் வேண்டாம் பாஸ், வேணாம் பாஸ். ஃபேமிலி டாக்டர் வர வச்சிருங்க பாஸ். ஃபோன் பண்ணண்டா, அவருக்கு ஏதோ ஆபரேஷனா? டாக்டருக்கு ஆபரேஷனா? பைல்ஸா, தைராய்டா இல்ல கேன்சரா பாஸ்? ஓ டேய், அவர் வேற யாருக்கும் ஆபரேஷன் பண்ண போறாங்கடா. நான் கௌசல்யா ஹாஸ்பிடல் கூட்டி போயிடுறேன். அது வரைக்கும் நீ பேபியை பாத்துக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கௌசல்யா போலாமா? வா போலாம். ஐயோ டாடி, என்ன? நானும் வருவேன் உன் கூட. ஐயோ நாங்க ஹாஸ்பிடல் போறோம் பேபி. ஹாஸ்பிடலுக்கு நானும் வருவேன். ஹவுசிக்கு ஊசி போட போறாங்க. உனக்கு ஊசி போடுவாங்க பரவாயில்லையா? எனக்கு வேண்டாம், நீ கூட போற. எனக்கு போடுவாங்க. இங்க போடுவாங்க. இங்க 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 எல்லாம் நீ தெரியும். மம்மியை கூட்டிட்டு பத்திரமா இருக்கியா? பத்திரடே பத்திர போயிட்டு வந்துறேன். மம்மி டாடா சீரியம். சிப்படி டாடி 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 டாடா. டாடி நீ வரும்போது எனக்கு கொஞ்சமா 100 சமோசா வாங்கிப்பா. 100 சமோசா வேணாம், ரொம்ப தேவை இப்போ. டாடா. ஏய், அவங்க ஊருக்கு போறாங்க, ஊசி போடுறதுக்கு தான போறாங்க. அவ்வளவு ஹைட்ல ஏறி நின்னு தாத்தா 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 அப்படியே கொன்னு போடுவோம் உன்னை. உன் கண்ணை நோண்டிடுவேன். போடா. ஐயோ, யானை இறங்கி பக்கத்துல வருது. என்னடா பாப்பா என்ன மிரட்டற? பயந்துருவாங்களா? மிரட்டினதோட நிறுத்தினேன்னு சந்தோஷப்படு. ஓவரா பேசினா பலர் பலர் அரைஞ்சு போடுவேன். அடிடா அடிடா பாப்பா, அடிடா நீ அடிடா பாப்பா. வேணாம் 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 வேணாம். டேய் மாமா, ஒண்ணு மாமான்னு கூப்பிடு, இல்ல டேன்னு கூப்பிடு. பாதி மரியாதை கொடுத்து பாதி அவமானப்படுத்துறது அசிங்கமா இருக்கு. சரிடா மாமா, நீ இப்படி பேசிட்டே இருந்தா எனக்கு போர் அடிக்குது. நான் வெளிய போய் ஐயோ, நீ விளையாட போனா விபரீதம் ஆயிடுமா? அதுக்கு தான் என்ன யூனிஃபார்ம் இல்ல செக்யூரிட்டியாக நிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. கொஞ்சம் கம்முனு இருமா ப்ளீஸ். சரி சரி, நான் விளையாட போல. அப்ப நான் உள்ள போய் தொட்டில உட்கார்ந்துக்கிறேன். நீ என்ன தள்ளி வை. யாரு உன்னை தள்ளி விடுறதா? இத பாரு, உன்னை தள்ளி விடுறது சேத்துல மாட்டின தண்ணியில அறிய தள்ளுறதுக்கு அர்த்தம். கண்டிப்பா முடியாது. போ அப்படி.
இப்ப நீ தள்ளி விட போறியா இல்லையா? அம்மா தாயே வந்து தொலை, வேற வழி வா. நீ போடா, தனியா போடா. தனியா போடா. பிளான் பண்ணுதோ. வாட மாமா நீ உட்காரு, நான் உன்னை தள்ளி விடுறேன். நீ என்ன எப்படி தள்ளுவேன்னு எனக்கு தெரியாது. ஏதோ பிளான் பண்ற. நான் இன்னைக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்கேன். யாரு நீ? ரொம்ப சேஃப்டி. சரிடா மாமா, நான் உட்கார்றேன், நீ தள்ளி விடு. ட்ரை பண்றேன், முடிஞ்சா. நான் உட்கார்ந்துக்கிறேன். கொஞ்சமா ஃபீல் பண்றப்ப தள்ளு, வேகமா தள்ளுடா. முடிஞ்சா தள்ள மாட்டாங்களா? சும்மா டார்ச்சர் பண்ணி நிக்கிறேன். தள்ளுடா. என்னடா மாமா அங்க போய் உட்கார்ந்திருக்க, என்ன தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு? யாரு நான் உட்கார்ந்து இருக்கேனா? தள்ளிட்டு கொஞ்சமா ஃபீல் பண்ணா பார்த்தா அது. ஏய் வாடா மாமா. ஓ வா, இந்த விளையாட்டு விளையாடலாமா? உன் கூட நம்மளால முடியாதுப்பா, நான் கிளம்புறேன். இப்படி போனேன்னு வச்சுக்கோ, எங்க டாடி வந்தா நீ என்ன கடிச்சிட்டேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் உனக்கு சம்பளமே தரமாட்டாரு எங்க டாடி. இல்லன்னா மட்டும் உங்க அப்பா அப்படியே அள்ளி கொடுத்துருவாரு சம்பளத்தை. நான் ஏன் உளறேன்? எங்க பாஸ் எனக்கு சம்பளத்தை அள்ளி கொடுத்துருவாரு. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். தள்ளி விடுறா. என்னடா மாட்டின் முடிக்கிற அப்படியே. உட்காரு. ஆளை பாரு, யானைக்கு பஃபூன் ட்ரெஸ் போட்ட மாதிரி. என்ன திட்டுற நீ? என்ன கொஞ்சம் வாங்க. வா உட்காரு. எதை மட்டுமே குறி வச்சு தாக்குதே இந்த ஆப்பிரிக்கா எலிபென்ட். மாமா நீ அழாத மாமா, நீ அழாத அழாத. உனக்கு ஒண்ணு ஆகலையே. மட்டும்தான் போகல, உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் டேமேஜ் ஆயிடுச்சு. அப்பா உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? என்ன மட்டுமே ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற நீ? மாமா சாரி மாமா, நாம இந்த விளையாட்டு விளையாட வேண்டாம், வேற விளையாட்டு விளையாடலாம். வேணாம். ஐயோ மாமா, உனக்கு விளையாட்டே பிடிக்க மாட்டேங்குது மாமா. அப்படின்னா என்ன கடைக்கு கூட்டு போறியா? எதுக்கு கடைக்கு போனோம்? சாக்லேட் வாங்க. சாக்லேட் தானே வேணும் உங்களுக்கு? நான் போய் வாங்கிட்டு வரேன். அஸ்கு புஸ்கு அப்பளம் வடை. சாக்லேட்னு சொன்னா இவ்வளவு பெரிய லிஸ்ட் குடுக்குற? ஐயோ சாக்லேட் கேட்டேன். கூட்டி போறதுக்கு அப்படி சொல்றியா? என்னைய கூட்டிட்டு போ. வந்து தொலை. நான் தொலைஞ்சு போயிட்டா யார் கண்டுபிடிப்பா? உங்க அப்பா கண்டுபிடிப்பான். அப்பா கண்டுபிடிப்பானா? எதுக்கு அடிக்கிறப்பா? எங்க அப்பாவை அவன் இவன்னு சொல்றேன். இல்லாத முத்தான சொன்ன, இல்லாத போது சொன்ன நீ அடிக்கிற, இருக்கும் போது சொன்ன அவன் அடிக்கிற. ரூம் போட்டு ஒரு நாள் எல்லாரும் திட்டுறேன் பாரு. நானு வந்து தொலை வா. பொண்ணு எங்க அப்பாவை பத்தி பேசுறா. நீ கொன்னு அப்படி மிஞ்சி. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும், இது கூட மாட்டின்னு முடிக்கிறேன் நானு. நில்லு. ஒரு பொம்பளை மாதிரி நடந்துக்கணும், புரியுதா? அம்மா நான் பொம்பளை இல்லடா, நான் 5 years பேபி. யார் நீ? இதெல்லாம் மட்டும் பக்கனையே பேசு, ஆனா பண்றதெல்லாம் ஏடா கூட. சொல்ற பேச்ச கேக்குறது கிடையாது. ஆளை பாரு. டேய் என்ன திடீர்னு ஸ்லோவா நடக்க ஆரம்பிச்சிட்ட? பஞ்சரான தண்ணி லாரி மாதிரி ஸ்பீடா நட. நான் அதுக்கு அழல மாமா, எனக்கு நடந்து நடந்து கால் வலிக்குது. அதுக்கு என்ன பண்ணனும்? என்ன தூக்கு. தூக்குறா? போய் தூக்குல தூக்குடான்னு சொல்லி தொங்கிறேன். ஆனா உன்ன தூக்குன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாத. தூக்கு. டேய் பார், தொலைக்கேச உள்ள போனாலும் கவலைப்பட மாட்டேன், கொன்னு போடுவேன் உன்னை நானு. நான்சென்ஸ். ஐயோ 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 ஐயோ, மானம் போதே எல்லாரும் பாக்குறாங்களே. ஐயோ அம்மா ஏந்திரமா. சரி சரி தூக்குறமா. ஐயோ வெயிட். இருக்காத சோகேஸ் ஓடுமா போகுது. என்ன வேணும்? அம்மாரு ஓனர் வர. ஐயோ என்னம்மா வேணும்? என்ன வேணும் கேக்குறத சொல்லி தொலைய. இது சொல்லு. அவரே பயப்படாம கேக்குறது பெரிய விஷயம். அது சாக்லேட், அது பிஸ்கட், அது பல்லி மிட்டாய்.
மிட்டாயி அப்புறம் அது சூடு மிட்டாயி அதாவது அந்த சிப்ஸ் அப்புறம் இது இது அது சோப் பவுடர் சாப்பிட்டு ஒரே டே போயிடுவேன். கூல் ட்ரிங்க்ஸ் இந்த வாழைப்பழம் இல்ல இல்ல எதுக்கு தனித்தனியா கேக்குற? மொத்தமா கடையை வேணும்னு கேட்க வேண்டியதானே? வேணாம் வேணாம் பூச்சாண்டி எனக்கு பயமா இருக்கு. யாரு இவரை பார்த்தா பூச்சாண்டி மாதிரி இருக்கா? அவர் சொல்லணும் இந்த டயலாக் உன்னை பார்த்து. இந்த பார் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, என்கிட்ட வெறும் 10 ரூபா மட்டும்தான் இருக்கு. ஏன் இங்க ஐடி பாக்குறேன்? என்கிட்ட 10 ரூபா மட்டும்தான் இருக்கு. இதுல என்ன வருமோ அந்த ஐட்டம் மட்டும் வாங்கி தரேன். புரிஞ்சுதா? கம்முன்னு என் கூட வரணும், இல்ல வாயை உடைச்சிருவேன். ஏன் அடிச்சா? எனக்கு எல்லாமே வேணும். உனக்கு எல்லாமே வேணும். உங்க பையன் அப்படியே மாசம் மாசம் டான் சம்பளம் கொடுத்து கிழிக்கிறாரு. உனக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துறேன் நானு. ஆளை பாரு நல்லா நீரியான மாதிரி. ஏய் என்ன திருத்தரும் கண்ணை உருட்டுற? என்ன பிளான் பண்றியா? பிச்சு விடுவோம் பிச்சு. லாலிபாப் வாங்கிக்கோ வாங்கிக்கோ, இல்லன்னா விட நான் வாங்கிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சுக்கிச்சு பாத்தியா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. அறிவில உனக்கு நடுரோட்ல நிக்கிற தள்ளு. என்ன கிண்டலா? எதுக்கு நடுரோட்ல நிக்கிற? அந்த மாமா தான் நீ நடு ரோட்லயே நில்லு, உன்னை எவன் என்ன பண்றான்னு பாக்கலான்னு சொல்லிச்சு. யாரு? அதோ அந்த மாமா தான். டேய் மாமா, இந்த ஆட்டோக்கார மாமா கூப்பிடுறாரு, வாடா வா வாடா வா. என்ன பிரச்சனை பண்ணுச்சுன்னு தெரியலையே. சார் என்ன சார் எனி ப்ராப்ளம்? நீ தான்டா பிரச்சனையே. நான் பிரச்சனையா? நான் என்ன சார் பண்ணேன்? ஐயோ மாமா, நீ சொல்லி கொடுத்த டயலாக் எல்லாம் நான் கரெக்டா இந்த ஆட்டோக்கார மாமாட்ட சொல்லிட்டேன். நான் டயலாக் சொல்லி கொடுத்தேன். என்ன டயலாக்? ஐயோ மாமா, நீ சொன்னல்ல நடு ரோட்ல போய் இப்படியே நில்லு, உன்னை எவன் என்ன பண்றான்னு பாப்போன்னு நீ சொன்னல்ல, அத நான் அப்படியே சொல்லிட்டேன். சார் சத்தியமா நான் மேல சொல்லவே இல்ல சார். சார் அது லூசு சார், மென்டல் மாதிரி உடனே இருக்கு. அம்மா கொன்னுடுவேன். என்னடா நக்கலா கை வைக்கிறீங்க? இந்த ஏரியா பருப்பா நீ? ஹலோ 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 நோ பேட் வேர்ட்ஸ் நோ பேட் வேர்ட்ஸ் நோ 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 கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். என்ன பேசுற? ஆட்டோக்கார மாமா இங்கிலீஷ்ல உங்களை ஐயோ திட்டலங்க, சாரி சொல்லுங்க. ஐயோ அடிக்காதீங்க. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் ரோட்ல நின்னு ஆட்டோ ஏத்தி நசுக்கிடுவேன். ஆட்டோ ஏத்தி நசுக்க நான் எலுமிச்சு மாமாங்க சாவடிச்சிருவேன். சிரிக்கிறியா நீ? வந்துட்டானுங்க. ஐயோ என்ன அடி அடிக்கிறான். அம்மா. கிளம்பிட்டானா? கிளம்பிட்டான். அப்பா, அப்பா. போடா போ போ. வந்த வேலை முடிஞ்சது இல்ல. சனியன ஏன் இப்படி பண்ணி தொலைச்சா? ஐயோ மாமா, நீ நடு ரோட்ல நிக்காத. ஏதாவது ஆட்டோ உன்னை பூசணிக்கா நினைச்சு அப்படியே ஏத்தி என்ன கொன்னுடுவான். பூசணிக்காவை பத்தி நீ பேசாத பா. சிச்சின் வா, பத்திரமா கூட்டிட்டு போறேன். உடு மந்திரிச்சு கயிறு கட்டின மாதிரி டைட்டா இருக்கு. உடு ஐயா உடு. அம்மா கைய பிடிச்சி இழுத்துருங்க. ஆமா பெரிய மகுடி நளினி அப்படியே ஆடினே தான் ஓட்டுவாங்க வண்டிய. என் பையனையடா திட்டுற, இருடா அடுத்தாப்பு வைக்கிறேன். ஆண்டி ஆண்டி ஆண்டி, நான் உனக்கு ஆண்டியா? அது இருக்கட்டும், இங்க பாருங்க ஆண்டி. எதுக்கு? ஐ லவ் யூ சொல்லி இந்த ஃப்ளவர் உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு அந்த அங்கிள். அம்மா இது பொண்டாட்டிமா. பொண்டாட்டியா? ஐயோ, இது கீப்பன்னு சொன்னாரே. என்ன கீப்பா? ஆமா, ஏற்கனவே 2 பேர் இவங்கள வச்சிருக்காங்களாமே. யார் சொன்னா அப்படி? அதோ அந்த மரத்துல சாஞ்சிருக்காருல்ல, அந்த மாமா தான் சொல்லுச்சு. யோ மரத்து மேல சாஞ்சிருக்கவனே, யோ இங்க வாயா. என்னையா? உன்னதான் வாயா. இந்த வர. ஐயோ இங்க என்ன பிரச்சனை பண்ணுச்சுன்னு தெரியல. வாயா. இது வாயாவா? டேய் என்ன பிரச்சனை பண்ணீங்க? நான் ஒண்ணுமே பண்ணல மாமா. நீ சொன்ன மாதிரி இந்த ஆண்டி கிட்ட இது குடு பாப்பா. இங்க பாரு, இந்த ரோஜா பூ இப்படி கொடுத்து ஐ லவ் யூ நீ சொல்ல சொன்னேன், சொல்லிட்டேன். என்ன இது நியூ ஸ்டோரியா இருக்குது? நியூ ஸ்டோரி இல்ல, லவ் ஸ்டோரி. ஏக் துஜே கே லியே. நீ சொன்னேல்ல மாமா, ஆத்து தண்ணிய குடிச்சிட்டு போனா என்ன, ஊத்து தண்ணிய குடிச்சிட்டு போனா என்ன, அது எல்லாமே சொல்லிட்டேன். நான் எப்ப சொன்னேன்? என்ன என் பொண்டாட்டியோட காத்து தண்ணியா? உங்க பொண்டாட்டி ஆத்து தண்ணியா இல்ல அண்டா தண்ணியான்னு எனக்கு எப்படி தெரியும்? இது ஒரு லூசுங்க. இது சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. ஏய், சும்மா சும்மாரு. லூசுன்னு தெரிஞ்சா இவ்வளவு பெரிய பொம்பளை தூக்கி விட்டியா? இரு நான் என் லெவல விட்டு இறங்கி வந்து ஏதோ எங்க மேல தப்பு இருக்கேன்னு கெஞ்சி பேசினா ஓவரா சவுண்ட் விடுற. லூசாடா நீ? வாய் திறந்து பதில் சொல்ல. லூசு யாரோ கேக்குறா லூசுன்னு? பாருடா நீ, என்ன பார்த்த லூசு இது? அவ்வளவுதான் இப்படி இல்லடா. என் பொண்டாட்டிகிட்ட வந்து I love you சொல்லிட்டு பண்ண உடனே வளர்ந்துரு. ஏரியாவுல பார்க்க கூடாது. அப்படியே விட்டுட்டு போ. இறங்கு.
பண்றதெல்லாம் பண்ணிட்டு இடிச்சு வச்ச புலி மாதிரி எப்படி உட்கார்ந்துட்டு பாருங்க. கௌசி நீ வேற. பேபி என்ன சைலண்டா உட்கார்ந்திருக்கீங்க? வெரி குட், குட் கேர்ள், சமத்து. அந்த வீணா போன குழம்பு வச்சுங்க. கொலம்பஸ் கிரேட்ரா கிரேட்ரா. நான் சரியான ஆளதான் காவல் வச்சுட்டு இருக்கேன். குழந்தை அழக்கூடாதுன்னு நீ கோமாளி வேஷம்லாம் போட்டு வித்தெல்லாம் காமிச்சிருக்கல. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ கொலம்பஸ். நீ அசிஸ்டன்ட்ரா. நான் பெருமைப்படுறேன். ஏண்டா ஏன் அழற? உடம்புல அடிபட்டு மூஞ்செல்லாம் பிளாஸ்டர் போட்டு வந்தா என்ன பார்த்தா உங்களுக்கு ஜோக்கர் மாதிரி தெரியுதா? எது இதெல்லாம் அடிபட்டதா? மனுஷனா நீ லூஸ் தனமா பேசிக்கிட்டு இருக்கிற. என்ன விவரம் கேட்டியா நீ? டேய் என்னடா இப்படின்னு வேற யாராவது இருந்தா கேட்டிருப்பேன். ஆனா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. கேட்க முடியல. 3 மாசம் சம்பளம் பாக்கி. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கறதுல எவ்வளவு கேவலமா நடத்துறீங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அங்க பாரு சகப்பு செந்தில் மாதிரி உட்கார்ந்து இருக்குது உன் பொண்ணு. நீ அம்மா குத்துன ஊரெல்லாம் சேர்ந்து அடிச்சா கத்தாம கடவுள் வாழ்த்தா பாடுவாங்க. ஊரெல்லாம் சேர்ந்து அடிச்சாங்களா? என்ன சொல்ற? அத உட்கார்ந்து இருக்குது பாருங்க, நல்ல சைனீஸ் லாஃபிங் புத்தா மாதிரி. அத கேளுங்க சொல்லும். பேபி என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியாது டாடி. தெரியாதா? புத்தி பேதலிச்சாலும் உன் சுய புத்தி உன்னை விட்டு போதா பாத்தியா? சிக்கல்ல மாட்டி விட்டு நெக்கல் பண்றியா மூதேவி? என்னடா குழந்தை திட்டுற? குழந்தையா? கொலகாரி. என்ன காலி பண்றதுக்கு ஏமா அமிச்சு வச்ச கூலிப்பட தலைவி. என்ன நடந்ததுன்னு சொல்லி தொலைடா. கதை கேட்கிற மாதிரியே கேக்குறீங்களே. பரவாயில்ல சொல்றேன். இந்த காயத்துக்கு பின்னாடி இருக்கிற சோகத்தை சொல்றேன். சாக்லேட் வேணும், கடை கூட்டு போன்னு சொல்லிச்சு. சரி நானும் நம்பி கூட்டு போனா சார். என்ன சார் எனி ப்ராப்ளம்? நீ தான்டா பிரச்சனையே. நான் பிரச்சனையா? நான் என்ன சார் பண்ணேன்? நீ சொன்னல நடு ரோட்ல போய் இப்படியே நில்லு, உன்னை எவன் என்ன பண்றான்னு பாப்போன்னு நீ சொன்னல. நக்கலா கை வைக்கிறீங்க. இந்த ஏரியா பருப்பா நீ? ஹலோ நோ பேட் வேர்ட்ஸ், நோ பேட் வேர்ட்ஸ். நோ கலாய்க்கிறியா? டேக் ரெஸ்பெக்ட். என்ன நம்ம பேசுற? ஐ லவ் யூ சொல்லி இந்த ஃப்ளவர் உங்ககிட்ட குடுக்க சொன்னாரு அந்த அங்கிள். யோ மரத்து மேல சாஞ்சிருக்கவனே. யோ இங்க வாயா. நீ சொன்ன மாதிரி இந்த ஆண்டி கிட்ட இது குடு பாப்பா. இங்க பாரு, இந்த ரோஜா பூ இப்படி கொடுத்து ஐ லவ் யூ நீ சொல்ல சொன்னல, சொல்லிட்டேன். இப்படிதான் ஊருக்குள்ள உதவாங்க வச்சிருச்சு. ஏன் பேபி இப்படி பண்ண? அதுவா டாடி, நான் வந்து ஒரே ஒரு சாக்லேட் தான் கேட்டேன். அதுக்கு உன் புள்ள எனக்கு நோட்டை எண்ணி சம்பளமா குடுறான். அந்த ஆளுகிட்ட நான் இப்படி வேலை செய்யறதுக்கு எங்கேயாவது போய் மாடு மேய்க்கலாம் சொல்றான். அப்புறம் நீ டிடெக்டிவ் ஆபீசரே இல்லையா? உன்னோட வேலை எல்லாமே அவன் தான் செய்யறானா? ஐயோ இதெல்லாம் சொல்ல. அப்படி சொல்லிட்டு உன்னை மக்க பிளாஸ்டரி என்னென்னமோ திட்டுறான் டாடி. சத்தியமா இல்ல பாஸ். அதனால தான் நான் அவனை மாட்டி விட்டேன். ஐயோ மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணி கரெக்ட்டா சொல்லிடுச்சு. டேய் நீ வாங்குறது கரெக்ட் தான். நீ அடி வாங்குறது கரெக்ட் தான்டா. என்கிட்ட வேலை செஞ்சுட்டு என்னையே கேவலமா பேசிருக்கியா? நியாயமா பார்த்தா நான் தான் உன் மூஞ்சி உடைச்சிடணும். ஆனா உன் மூஞ்சில இடம் இல்ல. கிளம்பு போ போ. குடும்பம் கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பேசுறீங்களா? நான் லீவ். இனிமே வேலைக்கு வர மாட்டேன். இனிமே வேலைக்கு வர மாட்டேன். அதுக்கு பேர் லீவ் இல்ல, ராஜினாமா. இந்த லாஜிக் எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நான் போறேன். போ போ. உனக்கு ஆளு பேபி. பாஸ் என்ன ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. பாடி மெயின்டெனன்ஸ்க்கு ஏதாவது சார்ஜ் கொடுக்க முடியுமா? மெயின்டெனன்ஸ்க்கா சார்ஜ்? மெயின்டெனன்ஸ் சார்ஜ் போதுமா? வந்துட்டான் பேபி. உனக்கு பசிதாமா? என்ன சாப்பிடுறதுக்கு? எனக்கு ரெண்டு பாட்டில் பால் வேணும். கௌசல்யா போய் கொண்டு வாமா. உனக்கு உடம்பு சரியாச்சு இல்ல?
என்னங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது. இமீடியட்டா வேற டாக்டரை பார்த்து உங்க அம்மாவை கூடிய சீக்கிரம் குணப்படுத்துற வழியை பாருங்க. எவ்வளவு நாள் தான் இந்த டார்ச்சர் தாங்கிட்டு இருக்கிறது? ஐயோ இரு கோசி, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீக்கிரமா அந்த டாக்டர் மருந்து கொடுத்தாருன்னா எல்லாம் சரியாயிடும். இதையே சொல்லிட்டீங்க. மம்மி பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரமா ஆட்டு. ஏன் அவசரமா ஏதாவது அப்பாயின்மெண்ட் இருக்கா? இல்ல மம்மி, சீக்கிரமா ஆட்டுனா நான் சீக்கிரமா தாளிச்சுப்பேன். ஐயோ, என்ன இழவங்க சொல்றாங்க? அது உள்ள கோசி, வேகமா ஆட்ட சொல்றாங்க. சின்ன குழந்தை இல்லையா, சீக்கிரத்துக்கு வேகத்துக்கு வித்தியாசம் ஆமா, தெரியும். அப்படியே ஒரு 10 குழந்தைய பெத்து எடுத்தவரு மழல பாஸ் எல்லாம் கத்து வச்சிட்டு இருக்காரு. மூஞ்ச பாரு. எல்லாம் ஒரு யோகம் தான். சீக்கிரமா ஆட்டு, எனக்கு தூக்கம் வருது. ஐயோ தொலைய என்னங்க தூங்கிடுச்சா? அப்பா தூங்கிட்டாங்க. இல்ல அம்மா தூங்கிட்டாங்க. அறுக்காதீங்க, இப்ப இது முக்கியமா? வாங்க போய் தூங்கலாம். வாப்பா. ஐயோ பாத்து எழுப்பிட போறீங்க.